டுடே பார்க்க போகிறது மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர். ஸோ மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டருங்கிறது எப்படின்னா இல்லை, ஜஸ்ட்டு ஆம்பிளிடியூட் லைட்டை வந்து அப்ளை பண்ணுவோம். ஆம்பிளிடியூட் லைட் என்ன பண்ணுவோம் அப்ளை பண்ணாங்களே, இந்த லைட்டை வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று ரிஃப்ளெக்ஷன், அதர் ஒன்று டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த மாதிரி 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாங்கள ஈக்குவலாக இல்லை, பெர்பெண்டிகுலராக. சரியா, இது ஒரு டைரெக்ஷனில் போகும், இது ஒரு டைரெக்ஷனில் போகும். அந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக போன அந்த லைட்டை மீண்டும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்துவோம். எப்போ ஒரு மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பவும் ஒரு இடத்துல சேர்த்துவோம். சேர்த்தும் போது பார்த்தோன்னாக்கல ஸ்ட்ராங் பீம்ஸ், சரியா, ஸ்ட்ராங் பீம்ஸ் கொக்கரண்ட் பீம்ஸாக கிடைக்கும். அந்த பீம்ஸை வந்து என்ன பண்ணாக்கல ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தும் போது மோதிக்கும். அந்த மோதிக்கிறது பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அதுதான் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டரில் நடக்கும். ஸோ அந்த ஒர்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கல சோர்ஸ் எடுத்துப்போம். ஸோ இது சோர்ஸ், இந்த பாயிண்ட்டு சோர்ஸு வந்து கோலிமீட்டர் லென்ஸ் மூலிமா அப்படியே என்ன பண்ணுவோம் அப்ளை பண்ணி ஞானம். ஸோ இங்கேருந்து இந்த லைட் வந்து என்ன பண்ணாங்கள இங்கே ஒரு மிரரில் விழும். சரியா, ஸோ இந்த மிரர் தான் M1 மிரர் அப்படின்னு வச்சுப்போம். கிளாஸ் பிளேட் G1 கிளாஸ் பிளேட் அப்படின்னு வச்சுப்போம். இந்த கிளாஸ் பிளேட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல கொஞ்சம் ஆங்கிள் பார்த்து டிஃப்ரென்ஸ் ஆகி மீண்டும் இப்படி ஒன்று டிரான்ஸ்பரன்ஸ் ஆகும். இந்த கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகும். இது வந்து கோட் பண்ணியிருப்பாங்க, கோட்டிங் சில்வர் கோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாதி டிரான்ஸ்மிஷன் பண்ணோம், பாதி ரெஃப்ளெக்ஷன் பண்ணோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் இப்படி போயிடும், ரெஃப்ளெக்ஷன் வந்து இப்படி போகும். சரியா, போயிட்டு இங்கே மிரர் இருக்கும். மிரருக்கு பேர் M1. ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணோம் மீண்டும் ரிட்டர்ன் ஆகி இதுலேயே வரும். சரியா, இதிலே வரும். இங்கே அதே மாதிரி ஒரு மிரர் வச்சுருப்போம். இந்த மிரர் பேர் M2. ஸோ இது பின்னாடி ஸ்க்ரூ இருக்கும், 3 ஸ்க்ரூ இருக்கும். அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்க்ரூ ஒரு பக்கமாக எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனும் ரொட்டேட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை 2 ஸ்க்ரூ இருக்கும். இது முன்ன பின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ மீண்டும் போயிட்டு என்ன பண்ணோம் இங்கே இந்த லைட் அப்படியே கிடைக்கும். ஸோ இதுவும் என்ன பண்ணோம் அப்படியே இங்கே போயிட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். மீண்டும் ரிட்டர்ன் வந்து இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணோம் இந்த லைட் வந்து டெலஸ்கோப்பில் விழும். இங்கே கண்ணை வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். கண்ணை வச்சு பார்த்தோம்னாக்கல இமேஜ் வந்து நமக்கு தெரியும், இன்டர்ஃபரன்ஸ் பிரிஞ்சஸ் வந்து இமேஜ் தெரியும். ஸோ இவ்வளோதான், இது பிரின்சிபல் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்களே, ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணால் சோர்ஸு கோலிமேட்டிங் லென்ஸ் சொல்லி அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோடனே G1 கிளாஸ் பிளேட்டு இது வந்து பாதி கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோட்டிங்கில் வந்து பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி பாதி போகும், பாதியாக பிரிச்சிடும். இந்த லைட்டை ஸ்ட்ரென்த்து பாதியாக பிரிச்சிடும், ஈக்குவல் டிவைடாக பிரிச்சிடும். ஒன்று டிரான்ஸ்பரண்ட் ஆகி என்ன பண்ணுவோம் இங்கே போகும், இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன் ஆகி இந்த மிரர் போகும். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி இப்போ மிரர் M1க்கு போயிட்டு இந்த ரிட்டர்ன் ஆகிட்டு இன்னும் டெலஸ்கோப் போக ஆரம்பிச்சிடும். இங்கே அதே மாதிரி தான். ஸோ M2க்கு போயிட்டு இங்கேருந்து டிரான்ஸ்பரன்ஸ் ஆகிறது M2க்கு போயிட்டு ரிட்டர்ன் ரெஃப்ளெக்ஷன் ஆகி மீண்டும் இதே வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு மீண்டும் டெலஸ்கோப் போகும். இங்கே தான் இன்டர்ஃபரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, ஸோ அவ்வளோதான். ஸோ ஆனால் இந்த மாதிரி இருந்தால் கன்ஃபார்மாக இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்காது. என்ன ரீசன் அப்படின்னாக்கல, இது கிளாஸ் பிளேட் 1. ஸோ இப்போ இந்த பார்த்து எடுத்துக்கலாம். இது போகுது, பட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனால் போயிட்டு போகுது. சரியா, திரும்பவும் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 2 டைம் இதில் போயிட்டு மீண்டும் என்ன பண்ணுவோம் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே போகும்.
மீண்டும் இப்படி வந்து பாத் டிஃபரன்ஸ் ஆகி 2 டைம் பாத் டிஃபரன்ஸ் ஆகி இங்கே வரும். இது என்ன பண்ணோம் போகுது சரியா, போகுது மீண்டும் இங்கே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் ஒரு டைம். இது வந்து 2 டைம் நடக்கும். பாத் டிஃபரன்ஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிட்டு மீண்டும் அதுலேயே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இப்படி வரும் சரியா. இங்கே வந்து என்ன பண்ணால் போகுது ரிஃப்ளெக்ட் ஆகி வருது பட்டு திரும்பி போயிட்டு பாத் டிஃபரன்ஸ் அடைஞ்சு வந்துடுது. ஸோ ஒரு டைம் இந்த வேவ்ஸ் வந்து இந்த ரேஸ் வந்து ஒரு டைம் வந்து பாத் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ரேஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்கும். பட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் போகுது இன்னும் திரும்பவும் இதில் பட்டு ரிட்டர்ன் வந்து இதில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பாத் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறனாக்கில் இப்போ இது வந்து கிளாஸு சரியா. இதில் வாட்டர் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு பென்சில் போட்டோம் அப்படின்னாக்கில் என்ன பண்ணோம் இப்படி தெரியும் சரியா. ஸோ இதில் வேறு மாதிரி ட்ராவல் பண்ணோம் லைட்டு, இதில் வேறு மாதிரி ட்ராவல் பண்ணோம். ஸோ மீடியத்தை பொறுத்து ட்ராவலிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதே தான் இங்கே கிளாஸ் இந்த லைட் வந்து இங்கே ஒரு மாதிரி இருக்கும், கிளாஸில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த சேஞ்ச் ஆகிறது தான் இதில் வந்து 2 டைம் சேஞ்ச் ஆகும், இதில் வந்து ஒரு டைம் சேஞ்ச் ஆகும் சரியா. ஸோ அந்த சேஞ்சஸ் தான் இப்போ நம்ம சொல்கிறதான் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து 2 டைம் ஆகுது, இது ஒரு டைம் தான் ஆகுது. அப்போ கன்ஃபார்மாக இன்டர்ஃபரன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கல ஒரு கிளாஸ் பிளேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி சேமாக இதே திக்னஸ் உள்ள ஒரு கிளாஸ் பிளேட், இதுக்கு பேர் G2, இது G1, இது G2. ஸோ இந்த கிளாஸ் பிளேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி 2 டைம் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் போயிட்டு 2 டைம் ஆகிறதுனால பாத் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிரும். இப்போ வந்து நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும் சரியா. அது இல்லாமல் M2 மிரர் வந்து போயிட்டு என்ன பண்ணுவோம், இது வழியாக போயிட்டு இங்கே போயிட்டு இந்த M1 மிரர் வந்து M2ஓட விர்ச்சுவல் சரியா, விர்ச்சுவல் இமேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா M2ஓட விர்ச்சுவல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா M2 டேஷ் விர்ச்சுவல் இமேஜ், M2 டேஷ் விர்ச்சுவல் இமேஜ் இதில் போயிட்டு விழும் சரியா. இந்த M2 டேஷ் அப்படிங்கிற விர்ச்சுவல் இமேஜ் இந்த M1 கிளாஸ் பிளேட்டில் போயிட்டு விழும் சரியா. ஸோ இந்த மாதிரி விழுந்து அதுவும் போயிட்டு என்ன பண்ணுவோம் பாத் டிஃபரன்ஸ் வந்து ஒன்று பண்ணோம் சரியா. அப்போ தான் நமக்கு பிரிஞ்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்குன்னா டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் பிரிஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ என்னுடைய பாத் டிஃபரன்ஸ் சொல்லி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸ் இருக்குது சரியா. இது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ். இந்த 2 சோர்ஸும் போயிட்டு M1 M2 அப்படிங்கிற 2 விர்ச்சுவல் இமேஜ் இருக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல் இமேஜ்னால கிடைக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது என்னுடைய டிஸ்டன்ஸ் D. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுனால இதை வந்து 2Dன்னு எடுத்துப்போம். இதனுடைய பாத் டிஃபரன்ஸை 2Dன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் இமேஜ் உள்ளே போயிட்டு வருது இல்லையா, அதுவும் ஒரு பாத் டிஃபரன்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு பாத் டிஃபரன்ஸு ப்ளஸ் λ/2 சரியா. ஸோ இந்த மாதிரி 2 பாத் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா. ஸோ இதை வச்சு தான் நம்ம பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணி ஸோ ஒரு பொருள் திக்னஸோ அது இதோ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாத் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கல இமேஜ், அதாவது டைப்ஸ் ஆஃப் இமேஜ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஆங்கிள் பிட்வீன் M1 M2, இந்த ஆங்கிள் வருது இல்லையா அந்த மிரர் M1 M2. ஸோ ஆங்கிள் பிட்வீன் M1 அண்ட் M2, ஆங்கிள் பிட்வீன் M1 அண்ட் M2 டேஷ். இது சேஞ்ச் பண்ணுறதை பொறுத்து பார்த்தோன்னாக்கல பிரிஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிரிஞ்சஸ் கிடைக்கும். ஸோ அந்த பிரிஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கல ஒன்று சர்க்குலர் பிரிஞ்ச், இன்னொன்று ஸ்ட்ரைட் பிரிஞ்ச், இன்னொன்று லோக்கலைஸ்டு பிரிஞ்ச். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பிரிஞ்சஸ் கிடைக்கும். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்குலர் பிரிஞ்சு எடுத்துப்போம். சர்க்குலர் பிரிஞ்சு இப்போ M1 அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், M1 அப்படியே இருக்கும், M2 இதுக்கு பேரலா சரியா. M1 கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸடாக இருக்கும், இதான் M1 அப்படியே இருக்கும். ஸோ இது மூவ் பண்ணுறதுனால இதுதான் மூவ் ஆகும் சரியா, உள்ளக்கிறது மூவ் ஆகும். M2 தான் முன்ன பின்னா சேஞ்ச் ஆகும், M2 டேஷ். அதனால் M2 டேஷும் இந்த மாதிரி டாட்டட் லைனாக வச்சுக்கலாம். ஸோ இந்த M2 டேஷ் பேரலா சரியா, M1ம் M2 டேஷும் பேரலாக இருந்ததுன்னா
இந்த பிரிஞ்சஸ்க்கு பேர் சர்க்குலர் பிரிஞ்சுன்னு பேர். எப்படி இருக்கும் இமேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கல இதுதான் சர்க்குலர் பிரிஞ்ச் எப்படி கிடைக்கும் சரியா. ரவுண்ட் ரவுண்டாக சர்க்குலர் பிரிஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி இருந்தால் இதே இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கல ஸ்ட்ரைட் பிரிஞ்சு. ஸ்ட்ரைட் பிரிஞ்சஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கல இந்த M1 வந்து அப்படி தான் இருக்கும். M1 வந்து அப்படியே தான் இருக்கும். இதில் சேஞ்சஸே கிடையாது. ஸோ M1 அப்படி தான் இருக்கும். M2 மட்டும் என்ன பண்ணோம், கிராஸ் செக்ஷன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வெட்டிக்கும். M2 டேஸ் இதுதான் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெட்டிக்கிட்டாக்கல இது பேர் ஸ்ட்ரைட் பிரிஞ்சஸ். கிடைக்கும். ஸ்ட்ரைட் பிரிஞ்சஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பிரிஞ்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லோக்கலைஸ்டு பிரிஞ்சஸ். இது 2, இது 3 லோக்கலைஸ்டு பிரிஞ்சஸ். லோக்கலைஸ்டு பிரிஞ்சஸ் என்ன பண்ணாங்கல்ல ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள் வந்து கிரியேட் பண்ணுவோம் சரியா. ஆங்கிள் எப்படின்னாக்கல ஸோ இந்த மாதிரி M1 M2 டேஷ் இது வந்து என்ன ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஆங்கிள் வந்து கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்கல M2 இந்த மாதிரி இருந்ததுனாக்கல இந்த பிரிஞ்சஸ்க்கு பேர் தான் லோக்கலைஸ்டு பிரிஞ்சஸ். ஸோ இது பக்கம் சின்னதாக இருக்கும், இது அகலமாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சரியா, இந்த M2 M1 அப்படியே தான் இருக்கும். M1 இப்படியே தான் இருக்கும். M2 மட்டும் சேஞ்ச் ஆகும். M2 டேஷ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கல இதில் M2 டேஷ் எப்படி இருந்ததுனாக்கல இது M1 இது M2 டேஷ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கல இந்த பிரிஞ்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் பிரிஞ்சஸ் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பிரிஞ்சஸ் வந்து இப்படி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நமக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டரோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கல 2 அப்ளிகேஷன். ஒன்று இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட்டோட வேவ்லென்த்தை கண்டுபிடிக்கலாம். மோனோக்ரோமேட்டிக் லைட்டோட வேவ்லென்த்தை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னாக்கல இந்த லைட்டோட சோர்ஸ் வந்து λ = 2D/n. ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டியோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், டியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கல நம்ம லைட்டோட வேவ்லென்த்தை கால்குலேட் பண்ணலாம். அடுத்த ஒன்று வந்து ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, ஒரு மெல்லிய டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, பிளாஸ்டிக் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அதனுடைய திக்னஸ் அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வச்சிருவோம். ஸோ இது வழியாக போகுதுன்னா பாத் டிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பாத் டிஃபரன்ஸ் கிடைச்சதுனாக்கல பாத் டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிக்குது அப்படின்னாக்கல ஸோ அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல T, டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோட திக்னஸ் T = n λ / 2 × μ - 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த தின் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோட திக்னஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ முக்கியமான கொஸ்டின் இது மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் அப்படின்னு அவரோட பேர்லேயே இருக்கும் சரியா. ஸோ தேங்க்யூ.